அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடன்கள் நீங்கி செல்வம் நம்மை தேடி வரக்கூடிய மிகச்சிறந்த 5 திக்ருகளை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த 5 திக்ருகளையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தோம் என்றால் ஒருபோதும் நமக்கு வறுமை வராது. இன்னும் இன்ஷா அல்லாஹ் கடன் ஒருபோதும் இருக்காது. நமக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அதனை இலகுவாக்கி தருவான். இன்ஷா அல்லாஹ் நாம் இதனை கண்கூடாக உணர முடியும். அப்படியான மிகச்சிறந்த நம்முடைய செல்வத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய 5 திக்ருகளை தான் பார்க்க இருக்கின்றோம். யாருக்கெல்லாம் கடன், வறுமை, பணம் தேவையாக இருக்கின்றதோ இன்ஷா அல்லாஹ் இதை ஓதத் தொடங்குங்கள். அந்த திக்ர் என்னவென்று இப்போது பார்க்கலாம். முதலாவது திக்ர் சுபுஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபுஹானல்லாஹில் அலீம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான திக்ர். இது மிகச்சிறப்பான ஒரு திக்ர். இது முஹ்மீனான ஒவ்வொருவரும் தஹஜ்ஜுடைய வேளையில் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு திக்ர். ஏனென்றால் இன்றைய காலத்தில் நமக்கு செல்வம் என்பது மிக பெரும் தேவையாக இருக்கின்றது. அவ்வாறான தேவையை பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகச்சிறந்த திக்ர். இதை மட்டும் நாம் ஓதிக்கொண்டோம் என்றால் எமக்கு செல்வத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அல்லாஹ் பரக்கத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை 100 முறை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கடன் நீங்க வேண்டும், என்னுடைய கஷ்டம் நீங்க வேண்டும், நான் கேட்பதனை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று கூறக்கூடிய மிகச்சிறந்த வார்த்தை, நமக்கு கிடைத்த மிகச்சிறந்த மந்திரம் என்றால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த ஒரு திக்ரை நாம் ஓதினோம் என்றால் நம்முடைய கவலைகள் அனைத்தையும் அல்லாஹ் தூரப்படுத்தி விடுவான். கடன் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை ஓதுங்கள். இன்னும் நோயில் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறக்கூடியவர்கள் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை நாம் ஓதும் போது அல்லாஹ் நம்முடைய கஷ்டத்தை இலகுவாக்குகின்றான், கடன்களை தூரப்படுத்துவான். இன்னும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தையும் நமக்கு கொடுப்பான். எங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று கூறுங்கள். நிச்சயமாக இது ஒரு மந்திர சொல் என்றே கூற வேண்டும். நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எப்படியான தேவை ஏற்பட்டாலும் சரி, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஓதிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரையும் 100 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அஸ்தாஃபிருல்லாஹ் என்று இந்த இஸ்திக்ஃபாரை நாம் 100 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த இஸ்திக்ஃபாருக்கும் பலவிதமான சிறப்புகள் கூறப்படுகின்றது. அதில் மிக மிக முக்கியமானது எதுவென்றால் நம்முடைய துஆக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி விடுகின்றது. இன்னும் கடனில் இருக்கக்கூடியவர்கள், கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான வார்த்தை என்றே கூற வேண்டும். ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களை விடவும் சிறந்த அமல் எதுவென்றால் அதுதான் பாவ மன்னிப்பு தேடுவது. அஸ்தாஃபிருல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்கக்கூடிய அந்த வார்த்தை தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தது. இந்த வார்த்தையை கூறத்தான் அல்லாஹ் நமக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கின்றான்.
எனவே இந்த வார்த்தையை நீங்கள் கூறுங்கள். என்னுடைய அடியான் தன்னுடைய இயலாமையை கூறிவிட்டான், என்னிடம் வந்து விட்டான், மன்னிப்பு கேட்டுவிட்டான், நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சந்தோஷத்தில் கொடுப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் கடன்கள் மிகைத்தவர்கள், துஆக்கள் கபூலாக வேண்டுமெனும் அவசியத்தில் இருப்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் அனைவரும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் அதிகளவில் ஓதுங்கள், கணக்கின்றி ஓதுங்கள். குறைந்தது ஃபஜ்ருக்கு இதை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக யா ரஸாக் எனும் அல்லாஹ்வின் மிகச்சிறந்த திருநாமம். இது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். ஏனென்றால் அல்லாஹ்வின் எந்த பெயரை கொண்டு நாம் அழைத்தாலும் அந்த பெயருக்குரிய தன்மைக்குரிய பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். யா ரஸாக் என்றால் ரிஸ்கை வழங்கக்கூடியவனே என்று நாம் அல்லாஹ்வை அழைக்கும் போது நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய வாழ்க்கையில் அதிகளவான ரிஸ்கை வழங்கி அதில் பரக்கத்தையும் நமக்கு ஏற்படுத்துவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரையும் ஃபஜ்ருக்கு 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக்க அன்தல் வஹாப். இது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய திருக்குர்ஆனினுடைய ஒரு வசனம். இந்த வசனத்தை அவர்கள் ஓதினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய அரசாங்கத்தை ஏற்படுத்தினானாம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடம் துஆ செய்து இருக்கின்றார்கள். அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய அரசாட்சியை வழங்கியுள்ளான். அது எப்படியானது என்றால் இதுவரை யாருக்கும் கொடுக்கப்படாத அரசாங்கம். அவ்வாறான ஒன்றை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினான். அப்படியான ஒரு மிகச்சிறந்த திக்ர். இந்த ஒரு திக்ரை நாம் அன்றாடம் ஓதக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி செல்வத்தில் பரக்கத்தை கொடுப்பான். இன்னும் இந்த 5 திக்ரையும் மறுபடியும் பார்க்கலாம். முதலாவதாக சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக அஸ்தாஃபிருல்லாஹ் என்று 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்து அல்லாஹ்வின் திருநாமங்களில் ஒன்றான யா ரஸாக் எனும் திருநாமத்தை 100 முறை தஸ்பீஹ் செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய அவர்களுக்கு மிகப்பெரிய அரசாட்சியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு துஆ ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக்க அன்தல் வஹாப் எனும் திக்ரையும் 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இந்த 5 திக்ரையும் தினமும் ஃபஜ்ருக்கு ஓதி வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் சிறிது காலத்திலேயே அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை உங்கள் நிலைமையை மாற்றித் தருவான். இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திக்ரை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். ரமலான் மாத வினாவிடை போட்டியின் இன்றைய 8வது நாள் வினா. இஸ்லாமிய வரலாற்றில் முதன்முறையாக அதான் தொழுகைக்கு அழைப்பு கோரிய சஹாபி யார்? அவரின் முழுமையான பெயர் என்ன? பதிலை கமெண்டில் பதிவு செய்யும் போது உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரியான பதிலுடன் பதிவு செய்யுங்கள். நாளைய தினம் சரியான பதில் வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போட்டியில் சிறந்த முறையில் பங்கு பற்றி நீங்களும் வெற்றியாளர்களாக மாற ஈமானை வளர்த்து கொள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலினூடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.